வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ், நான் எபி. இன்றைக்கி நம்ம என்ன பயிற்சி பார்க்க போகிறோம்னா பைசப் தான். பட் இது ஃபுல்லாக கேபிளில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி என்னோடய ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து நான் அதை பயிற்சி பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பைசப்ஸ் கர்ல் பண்ணும்போது சூப்பராக உங்கள் பைசப்ஸ் டெவலப் ஆகும் நண்பர்களே. நல்லா பம்ப் ஆகும், சைஸ் நல்லா பெருசாகும். இந்த லாங் ஹெட் ஷார்ட் ஹெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல பைசப்ஸ், அதெல்லாம் சூப்பராக டெவலப் ஆகும். அருமையாக பண்ணுங்கள். இப்போ இதில் வந்துட்டு வைடு கிரிப்பும் பிடிச்சி பண்ணலாம், க்ளோஸ் கிரிப்பும் பிடிச்சி பண்ணலாம். பட் நான் பசங்க வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்கிறதுனால நான் இது சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இதில். அப்புறம் இதில் வந்துட்டு 3 செட்டு பண்ணலாம். நான் எப்போதுமே ஃபஸ்ட்டு செட்டு கம்மி வெயிட்டுங்கிறதுனால எனக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடுவேன். சரிங்களா? கிட்டத்தட்ட 15-20 பண்ணிடுவேன். அப்போ வெயிட்டு கூட்ட நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். இதில் 3 செட்டு பண்ணுங்கள், 4 செட்டு கூட பண்ணலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் நீங்கள் 3லேருந்து 4 செட் பண்ணலாம். 10-15 எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பண்ணலாம். பைசப்ஸ் வேறு லெவலில் டெவலப் ஆகும். இப்போ பாருங்கள், என்னோடய கையே பாருங்கள் எப்படி பம்ப் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்தது வந்துட்டு நான் வெயிட்டு கூட்டி பண்ணுவேன். இது வந்துட்டு கேபிள் பைசப்ஸ் கர்ல் தான். இது வந்து எப்போ பண்ணாலும் நீங்கள் மெஷினோட சேர்ந்து நிற்காமல் ஒரு 2 அடி பின்னாடி வந்துடுங்க. அப்போ வந்து அந்த மசில், அந்த ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படிம்பாங்களே, அந்த எலாஸ்டிக் மாதிரி நம்மளுடைய கை இதாகும். அப்போ வந்து நமக்கு அந்த மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம ஹிட்டு கொடுக்கறதுனால அது நல்லா டெவலப் ஆகும். அந்த மசில்ஸுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். இப்போ நீங்கள் மெஷினோடு சேர்ந்து பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி வந்து பண்ணி பாருங்கள். சரிங்களா? வெயிட்டு கூட்டும் போது நமக்கு உடம்பு ஆடத்தான் செய்யும். சரிங்களா? அதனால் இந்த போஸ்டரெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு, இந்த பசங்க, இந்த இளைய பசங்கன்னா யங்ஸ்டரெல்லாம் நல்லா பண்ணுங்கள். இந்த மெடிசனுக்கெல்லாம் போகாமல் நல்லா பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மசில்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாஸ்டர்பேஷன் மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும். பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம மசில்ஸ் டெவலப் ஆகும். ஏன்னா டெஸ்டாஸ்டரோன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா? அதனால வந்துட்டு மாஸ்டர்பேஷன் மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டெஸ்டாஸ்டரோன் அது வேலை செய்கிறதுக்கு அங்கே போயிடும், நம்ம மசில்ஸ் வந்து டெவலப் ஆகாது. அதனால் அந்த மாதிரி தீமையான காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு விலகிடுங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா நியூட்ரிஷன் சாப்பிடுங்க, போஸ்டரெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. நல்லா அதாவது மைண்ட் கனெக்ஷனும்பாங்க, மசில் மைண்டு கனெக்ஷனும்பாங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது 40 ஏஜில் வந்துட்டு நான் வந்து நேச்சுரல் பண்ணும்போது யங்ஸ்டருக்கெல்லாம் எல்லா ஹார்மோனும் நல்லா தெளிவாக கிளியராக இருக்கும். அப்படிங்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்து மெடிசன் மாதிரியெல்லாம் போகாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? தமிழ் பசங்க, நம்ம தமிழர்கள், வீரத்துக்கும் இதுக்கும் பேர் போனவங்க, உடம்ப நல்லா ஃபிட்டாக வைங்க, நல்லா இருங்க. இப்போ ஃபிட்டுங்கிறத வந்துட்டு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒருத்தர் குண்டுன்னு இருந்துட்டு 2 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணுறாராம். அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன். நான் ஃபிட்டு அப்படிங்கிறாரு. ஃபிட்டுங்கிறது வந்து வயிறு வந்து 6 பேக் இருக்கிறது தான் ஃபிட்டு கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வயிற்றை குறைச்சி நம்ம ஃபிட்டாக இருக்கிறது தான் மெயின் இல்லையா? வயிறு இருக்க எல்லோரும் ஃபிட்டாக இருந்தால் அதை எப்படி நம்ம ஃபிட்டுன்னு சொல்ல முடியும்? அதனால் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிட் ஆகிடுவீங்க. உங்கள் உடம்பு வந்து உறுதிப்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பயிற்சி பண்ணுறதுனால நோய்கள் வராத நம்ம தடுக்கலாம். உங்களுடைய ஹார்மோனெல்லாம் டெவலப் ஆகும். இப்போ டெஸ்டோஸ்டெரோனெல்லாம் நீங்கள் வந்து ஸ்குவாட்ஸு, டெட் லிஃப்ட்டு, இந்த மாதிரி கடினமான பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா இதாகும், உங்கள் டெஸ்டோஸ்டெரோன் டெவலப்பெல்லாம் நல்லாயிருக்கும். சரி, அதனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இது கேபிள் ரோப்பில் பண்ணது சேம் அதே தான் நான் பண்ணேன். அதவே நீங்கள் பண்ணுங்கள். நல்லா டெவலப் ஆகும் உங்கள் பைசப்ஸ் எல்லாம். எனக்கு ஒரு 15.5லேருந்து 16க்குள்ளே இருக்கும். சரிங்களா? நேச்சுரல் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வெறும் கிரியேட்டின் மட்டும்தான் எடுப்பேன். சரிங்களா? பெருசாக டயட்டெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்மளால் முடியாது. ஏன்னா வேலைக்கு போகிறோம். இந்த கிடைக்கிற இந்த கொஞ்சம் டைமில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது பாடி மசில்ஸுக்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். அப்டாமனுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. சரிங்களா? இது வந்து ட்ராக் கருன்னு சொல்லுவாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் வளைஞ்சிட்டு நீங்கள் அந்த நெஞ்சு லோவர் செஸ்ட் வரைக்கும் தூக்குனீங்கன்னா உங்கள் மசில்ஸ் வலிக்கும் பாருங்கள், வலி தாங்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் நல்லா பயிற்சி பண்ணுங்கள் பசங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. எந்த தீமையான பழக்கத்துக்கும் போயிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.
நன்றி.